மேடம் என்ன நம்புங்க மேடம். இப்ப நீ வர போறியா இல்லையா? எந்த தப்பு பண்ணல மேடம். நான் நல்லவ மேடம். இந்த பெருமாள் எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றான்? இப்ப என்ன 7:30 இழுக்க போறான்னு தெரியலையே. ஹலோ மேடம், இப்போ நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமா, எதுக்கு கேக்குற? நானும் உங்க வீட்டு வாசலான தான் இருக்கேன், அதான் கேட்டேன் மேடம். என்னது, வீட்டு வாசல்லையா? இந்த நேரத்துல வீட்ல என்ன பண்ற? அது இல்ல மேடம், மகா மேடம் பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு விஜய் சார் கிட்டயும் ஐஸ்வர்யா மேடம் கிட்டயும் கேட்டு போலான்னு வந்தேன். அவங்கள பார்க்க முடியல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ண மேடம். சரியான கிறுக்கா இருக்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? நீ பண்ணதெல்லாம் பத்தாதா? பொண்ணால தாண்டா இவ்ளோ பிரச்சனையும். மேடம், பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடி தான் மேடம் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன். பிராய்ச்சித்தம் தேடியா? ஆமா மேடம், நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றோம் மேடம். உள்ள வந்தா? டேய், இப்ப நீ எங்க இருக்க? சொன்னல மேடம், உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்க மேடம். வீட்டு வாசல்லையா? சரி, உள்ள வந்து தொலை. ஓகே மேடம். என்ன மேடம், ஃபேஸ் ஏதோ பேய் படம் பார்த்து அரண்டு போன மாதிரி இப்படி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஏய், அதிக பிரசங்கி மாதிரி பேசாத. நீ வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மேடம், மகா மேடம் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது இந்த லெட்டரை பர்சனலா உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருக்காங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். என்னது, லெட்டரா? இதத்தான் பிராயச்சித்தன்னு சொன்னியா? ஆமா மேடம். சரி, நீ கிளம்பு. இது என்ன லெட்டரா இருக்கும்? ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனைன்னு அடுத்தடுத்து வந்து நிக்குதே. சார், முருகன் என்ன அவங்க ஜீப்ல கூட்டிட்டு போறத பார்த்துட்டு தான் காவேரி மேடம் ஆட்டோல அவங்கள ஃபாலோ பண்ணி போனாங்க. அந்த ரோட்ல போய் தேடி பார்த்தா கண்டிப்பா அண்ணனையும் மேடத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் சார். ஏமா அமுதா, நீ ஏமா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? நீ சொன்னதை வச்சுதாம்மா நானும் விக்கியுமே இந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்த்தோம். அவங்கள எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலம்மா. இல்லப்பா, நீங்க அந்த ஏரியால மட்டும் தான் தேடி பார்த்திருப்பீங்க. நீங்க பைபாஸ்லயும் தேடி போய் பார்க்கணும்ப்பா. அவங்க சிட்டியை விட்டு வெளியே தான்ப்பா கூட்டிட்டு போயிருப்பாங்க. அமுதா, நீ சொல்றதெல்லாம் சரி. அவங்க போலீஸ் இல்லைங்கிறதுனால சிட்டிக்கு வெளியில தான் கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் பசங்களை விட்டு நீ சொல்ற ஏரியால தேட சொல்லியிருக்கேன். ஆனா அவங்கள பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே. அவனுங்க முருகனை எங்க கொண்டு போனானுங்க, என்ன பண்ணானுங்க, எதுவுமே தெரியலையே. பையன் அப்படி என்ன பாவம் பண்ணா முருகா? ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி அடுக்கடுக்கா சோதனையை கொடுத்துட்டு இருக்க? என் புள்ளையும் நாங்களும் உனக்கு என்ன குறை வச்சோம்? சொல்லு, நாங்க என்ன குறை வச்சோம் உனக்கு? என் வயித்துல பிறந்த ஒத்த ஆம்பளை பிள்ளைய பிஞ்சிலையே புடுங்கிட்ட. அது பத்தாதா உனக்கு? இப்போ எடுத்து வளர்த்த பிள்ளையையும் இப்படி எங்க கிட்ட இருந்து பாதியிலேயே பறிச்சு எடுத்துக்கிட்டா நாங்க எங்க போவோம் சொல்லு? ஏ முருகா, எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லு. முருகா, நான்
உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படியாவது என் பிள்ளையையும் காவேரியையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. அவங்க 2 பேரும் ஒரு குறையும் இல்லாம வீடு வந்து சேர்ந்துட்டா நான் உன் வீட்டுக்கு பாத யாத்திரையா பால் காவடி எடுத்துட்டு வரேன்ப்பா. என் குடும்பத்துல இருந்து உனக்கு ஒரு உசுறுதான் வேணும்னா என் உசுரை எடுத்துக்கிட்டு என் பிள்ளைய விட்டுருப்பா. தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருப்பா. சிவா, பசங்க ஃபோன் பண்ணாங்களா? இது வரைக்கும் ஒருத்தன் கூட ஃபோன் பண்ணி முருகனையும் காவேரியும் பார்த்துட்டோன்னு சொல்லலையே. என்ன பண்றானுங்க அவனுங்க? டேய், கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுடா. அண்ணா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்லண்ணே. சிட்டி ஃபுல்லாக தேடணும்ல. நம்மளை தாண்டி அவங்களால எங்கேயும் போக முடியாதுண்ணே. கவலைப்படாமல் இருங்க. எப்படியும் விடியறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது போனா. இந்த சிட்டியில எனக்கு தெரிஞ்சவங்க எல்லா ஏரியாலையும் இருக்காங்க. நானும் இவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சு பார்த்துட்டேன். எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. அவனுங்க எங்க போனானுங்க, என்ன ஆனானுங்கன்னு எந்த தகவலுமே தெரியல. அவங்க இங்க பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா சில நேரம் காவேரி இல்ல, காணாம போயிட்டான்னு இந்த புத்தி சொல்லும்போது என்னையும் அறியாம என் மனசு பதறுது போனா. என்னங்க, கவலைப்படாதீங்க. காவேரி கண்டிப்பா நம்ம பக்கத்துல தான் இருக்கா. அவ நம்மள தவிக்க விட்டுட்டு கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டாங்க. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த முருகனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க வேணா பாருங்க, பொழுது விடியறதுக்குள்ள கண்டிப்பா அவங்க 2 பேரும் வந்துருவாங்க. ஆஹா, என்ன இந்த டைம்ல கூப்பிடுறான்? என்ன பண்ணி தொலைச்சான்? சிவா, யாரு? அண்ணா, ஃப்ரெண்டு தானே, பேசிட்டு வந்துடுறேன். சரி போ. என்னடா, என் தங்கச்சி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை சிவா, பசங்க அந்த 2 பேரையும் எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்காங்க. அவங்க கண்ணிலே மாட்ட மாட்டாங்க. டேய் மூர்த்தி, முருகன் போனது போனதாவே இருக்கட்டும். அவன் திரும்ப வர வேண்டாம். ஆனா காவேரி கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்க முருகனை வர்ற வழியில பார்த்தா கூட அவனை ஊருக்குள்ள உள்ள விட்டுறாதீங்க. பார்த்த இடத்துலயே அவனோட கதையை முடிச்சு அவனை காணா போனமாக்கிருங்க. பழியும் தூக்கிட்டு போனவங்க மேல விழும். நாம ஈஸியா தப்பிச்சிடலாம். சரியா? என்ன சிவா, முதல்ல வசூல் பணத்தை தூக்கினா போதும்னு சொன்ன, இப்போ ஆளையே தூக்க சொல்ற. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? டேய் மூர்த்தி, நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். முருகன் உயிரோடு இருக்கிறதுக்கான தகுதியை இழந்துட்டான். நேற்று நைட் நான் மதுரை கிளம்பி போகும்போது வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த செருப்பு யாரோடதுன்னு யோசிக்கிறியா? அது நம்ம டிரைவர் முருகன் இருக்கால, அவனோட செருப்பு. மறந்து போய் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். என் நம்பரை பார்த்து அவன் எடுக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் தாங்கய்யா இருக்கேன். ஆமா, உன் செப்பல் எங்கேயே விட்டு போயிருக்க? ஆமாங்க ஐயா. நான் சொல்றது உனக்கு புரியுதா மூர்த்தி? அப்போ முருகன் வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கான். அதை மறைச்சு காவேரியும் போய் சொல்லியிருக்கான். அண்ணியும் அவங்களுக்கு உடனே இருந்திருக்காங்க. வீட்டில் ஆம்பளைங்கள தான் நைட் நேரத்தில் அவன் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கான்னா அதை அப்படியே விட முடியாரா? அவன் காவேரி மனசை மொத்தமாக கெடுத்துட்டான். காவேரி அவன் பக்கம் சாஞ்சிட்டான். இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் மனசுடைஞ்சு போயிடுவார். அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த வசூல் பணத்தை அடிக்க சொன்னேன். அந்த பணத்தை அடிச்சிருந்தா அந்த பழியை முருகன் மேலே போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு பிளான் போட்டேன். அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சு. இதுவும் நல்லது தான். அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக அவனை ஒரே அடி அந்த உலகத்தை விட்டு அனுப்பிடலாம். சிவா, முருகனை தூக்கிட்டு போனவங்க இவ்வளோ நேரத்துக்கு உயிரோட விட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ?
அந்த அளவுக்கு அழகா ஸ்கெட்ச் போட்டு வீட்டுக்கே வந்து ஆளை தூக்கிட்டு போயிருக்கானுங்கண்ணா கண்டிப்பா இந்நேரம் அவன் கதையை முடிச்சிருப்பானுங்க. மூர்த்தி, அந்த முருகனை நீ சாதாரணமா நினைச்சிடாத. அவனோட கையும் காலையும் கட்டி நெருப்புல தூக்கி போட்டா கூட அவன் மறுபடியும் திரும்ப எந்திரிச்சு வந்துருவான். அந்த மாதிரி ஆள் அவன். அவனை அவ்வளோ லேசா எடை போட்டுறாத. அவன் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா அவனை ஊருக்குள்ளேயே விட்டுறக்கூடாது. பார்க்குற இடத்துலயே அவனை தடையும் இல்லாம அழிச்சிடணும். ஓகே சிவா, நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். காணாம போன அந்த முருகனை காணா பணமாக்கிறேன். போதுமா? மூர்த்தி, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. முருகன் கதையை முடிக்கிற அதே நேரம் தங்கச்சி காவேரி பத்திரமா வீடு வந்து சேரணும். அதுவும் உன்னோட பொறுப்பு தான். புரியுதா? நீ வை சிவா. நம்ம பசங்க சிட்டிக்கு உள்ள சிட்டிக்கு வெளியன்னு ஒரு இடம் விடாம சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்கானுங்க. விடியறதுக்குள்ள அந்த முருகனோட கதையை முடிச்சிட்டு தங்கச்சியை பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு. நீ கவலைப்படாம படுத்து தூங்கு சிவா. சரி மூர்த்தி, ஓகே. ஹலோ, அப்பா முருகா, வேணி என் பிள்ளைய ஒரு வாட்டி என் கண்ணுல காட்டிடு. வேற ஒண்ணுமே நான் உன்கிட்ட கேட்கல. என் பிள்ளைய என் முன்னாடி உசுரோட கொண்டு வந்து நிறுத்திருப்பா. அது மட்டும் போதும் எனக்கு. வேற எதுவுமே நான் உன்கிட்ட கேட்க போறதில்ல. தயவு செஞ்சு அவனை திரும்ப கொடுத்துடு. வேணி, நம்ம முருகனுக்கு எதுவும் ஆகாதும்மா. நீ ஒன்னா பாரு, அவன் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வருவாம்மா. நீ கொஞ்சம் அழுவாம இருமா. எப்படிங்க முருகா, முருகா. அம்மா, அங்க பாரு. அம்மா, அம்மா. என்னங்க? அம்மா. காளிமுத்தனே, அண்ணே. அம்மா, அம்மா. அண்ணனை கூட்டிட்டு போன ஜீப் தான் வருது போல. ரூபா ஜாஸ்தி, இந்த கல்லே போதும். மேடம் காவேரி வந்துட்டா. காவேரி, காவேரி அண்ணி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல அண்ணி. எங்க காவேரி போயிருந்த? உன்னை காணோன்னு நாங்களாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? காவேரி, முருகன் எங்கம்மா? அவனை பாத்தியா? எங்க இருக்கான்? மேடம் சொல்லுங்க மேடம், எங்க என் அண்ணன்? அவரை தேடி தானே நீங்க போனீங்க. சொல்லுங்க, எங்க என் மாமா? அவரை தேடி தானே நீங்க போனீங்க. இப்போ நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. எங்க என் மாமா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, காவேரி, என் பிள்ளை எங்கம்மா இருக்கா? தயவு செஞ்சு சொல்லுமா.
என் புள்ள முருகா அண்ணா மாமா முருகா முருகா அம்மா, அழாதீங்க. உனக்கு ஒண்ணும் இல்லல்லப்பா நீ நல்லா இருக்கல்ல ஒண்ணும் இல்ல மாமா நீ நல்லா இருக்கல்ல உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல முருகா அப்பா கஷ்டப்பட்டது உனக்கு ஒண்ணும் இல்லல்லப்பா இல்லம்மா ஒண்ணுமே இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா நான் வந்துட்டேன்ல ஒண்ணு இல்லை அழாதீங்க சரியா முருகா என்னப்பா நடந்துச்சு? எப்படி நீ அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்த? சொல்லுப்பா, யார் அவனுங்க? எதுக்கு உன்னை பிடிச்சிட்டு போனானுங்க? எப்பா முருகா சொல்லுப்பா, ஐயா கேட்கறாருலப்பா, எதுக்காகப்பா உன் மேல இவ்வளவு பெரிய குழப்பைய சுமத்தி கூட்டு போனானுங்க? யாருப்பா அவனுங்க? காவேரி, முருகன் தான் பேச மாட்டேங்கிறான். நீயாவது சொல்லுமா, யார் அவங்க? எதுக்காக முருகனை இப்படி ஒரு பிளான் போட்டு தூக்கிட்டு போனோம்? ஒண்ணுமே சொல்லாம இப்படி அமைதியா இருக்கீங்களேம்மா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அங்க என்னம்மா பாக்குற? நீ சொல்லுமா, நீ எப்படி முருகனை தேடி கண்டுபிடிச்ச? அங்க என்னதான் நடந்துச்சு? சத்தம் இந்த பக்கம் தானே கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க யாரையுமே காணோம். எந்த பக்கம் தான் போயிருப்பாங்க? முருகா, எங்க இருக்கீங்க? நான் பேசுறது எதுவும் கேக்குதா? முருகா, ஏதாவது சத்தம் மட்டும் போடுங்க முருகா. ஐயோ, துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ முருகா, உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோ? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? முருகனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவருக்கு எதுவும் ஆகவும் ஆகாது. முருகா, நீங்க யாரு? எனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியல. மனசு படபடன்னு அடிச்சுக்குது. இத நான் என்னன்னு சொல்றது? இரக்கமா, கரிசனமா, இல்ல மனிதாபிமான குணமா? இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு. பூர்வ ஜென்ம பந்து மாதிரி நமக்கு இடையில ஏதோ ஒரு உறவு இருக்கு. தாயே, நீ யாரு? உன் பேர் என்ன? எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இது உன் இடம், உன் காடு. இங்க உன்னை மீறி எதுவுமே நடக்க முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான்
உன் காலடியில விழுந்து கேக்குற. உன் மண்ணல முருகனோட ரத்தம் ஒரு சொட்டு கூட சிந்திரக்கூடாது. ஒரு பாவமும் அறியாத முருகனுக்கு உன் இடத்துல ஒரு தீங்கும் நடந்துடக்கூடாது. அந்த அக்கிரமக்காரங்களை அடிச்சு விரட்டி முருகனை நீதான் காப்பாத்தணும். திக்கு தசை தெரியாத உன் காட்டுல உன்கிட்ட கையேந்தி நிக்கிற. நீதான் எனக்கு வழி காட்டணும். என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. முருகா, நீயாவது சொல்லண்டா. முருகா, சொல்லுப்பா. என்னப்பாச்சு? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஏன் காவேரி அமைதியா இருக்க? சொல்ல என்ன ஆச்சுன்னு. நீயாவது சொல்லுமா. என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா சொல்லுடா. முருகா, என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. சொல்லுப்பா. அண்ணா, தாலியில குண்டுப்பட்டு இவன் பொழைச்சுக்கிட்டானே.